தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அஜித் மரணத்திற்கு நீதி கேட்டு நடத்தப்பட இருந்த போராட்டம் தேதி மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த போராட்டமானது ஜூலை 6ஆம் தேதிக்கு மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அஜித் மரணத்திற்கு நீதி கேட்டு தாவேகா சார்பில் நடத்தப்பட இருந்த போராட்டத்தின் தேதி மாற்றப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அஜித் மரணத்திற்கு நீதி கேட்டு நடத்தப்பட இருந்த போராட்டம் ஜூலை 6ஆம் தேதிக்கு மாற்றப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அந்த அஜித் மரணத்திற்கு, அதாவது திருபுவனம் விவகாரத்தில் மரணமடைந்த அஜித் மரணத்திற்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. சரியாக ஜூலை 3ஆம் தேதி இந்த போராட்டம் நடத்தப்படும் என திட்டமிட்டிருந்த நிலையில் காவல்துறை அதற்கு அனுமதி மறுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் நேரடியாக காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு சென்று போராட்டத்திற்கு அனுமதி தருமாறு ஏற்கனவே மனு அளித்திருந்தார். அந்த மனுவின் அடிப்படையில் அவர்கள் ஜூலை 3ஆம் தேதி போராட்டம் எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே இந்த போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்குவார்கள் என எதிர்பார்த்த நிலையில் அங்கு ஏற்கனவே ஆசிரியர்கள் போராட்டம் நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும், அதனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு அந்த இது தர முடியாது என்று ஏற்கனவே தெரிவித்திருந்த காவல்துறை சார்பாக தெரிவித்ததாகவும், நீங்கள் மாற்று தேதியில் வேண்டுமானால் இந்த போராட்டத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்று காவல்துறை சார்பாக கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் ஜூலை 6ஆம் தேதி சிவானந்தா சாலையில் இந்த போராட்டம் என்பது நடைபெறும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புசியானந்த் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்று தெரிகிறது. ஏற்கனவே இந்த திருப்புவன விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் அவர்களுக்கு இந்த மாதிரியான நீதி வேண்டும் என்பது குறித்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக இந்த போராட்டம் என்பது நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.